ஹாய் காய்ஸ், இது முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, சாம்பார் பொடி, பருப்பு இதெல்லாம் போட்டு காய்ஸ் இது பருப்பு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் இந்த டிஷ் நேம். அடுத்து காய்ஸ் இப்போ பீக்கங்காய் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ பீக்கங்காய்க்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெமனி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காய்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு பொரிக்கிறேன். வெங்காயமும் வரமிளகாவும் ஒட்டுக்க போடுறேன் காய்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இது உங்களுக்கு பச்சை மிளகா போட்டால் தெரியாது, அதனால் வரமிளகா தான் போடணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. எப்பவுமே ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் காய்ஸ். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது காய் பீக்கங்காய் போடுற காய்ஸ். இது நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்றவங்க தேங்காய் சருவி கலக்கிற அந்த மிக்சிங் பண்ணுற இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் பூ போட விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் ஊற்றி இறக்கிக்கலாம் காய்ஸ். பீக்கங்காய் பொரியல், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் காய்ஸ். இறக்குற வரைக்கும் தேங்காய் பூ போட்டுக்கலாம்.